இந்த பாண்டா வந்திருப்பானா அது இல்லையே? வந்திருப்பான். இந்த நேரம் பார்த்து ஃபோனில் வெற்றி வர முடிஞ்சு. வாடா வந்துட்டான். இன்னைக்கு அரைச்சிட வேண்டிதான். நீ ஏன்டா பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. சரி நம்ம போட்டுக்கு போடா. கோயிலுக்கு போகிறோம். அந்த ஃப்ரெண்டை பார்த்தாலே விளாண்டுட்டு இருக்கக்கூடாது. அப்பா கூட இருக்கணும்ண்ணே. சரிப்பா. அப்புறம் வீடியோலாம் எடுத்து போடுற போல? ஆமாம் மச்சான், புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு கண்டென்ட் தேடி வந்தேன். இப்போ இங்கேயே வீடியோ தான் எடுக்க வந்திருக்கேன். சரி இல்லை மச்சான், நீ செந்தூர்லேயே பிறந்து வளர்ந்துவேன். இங்கே உள்ள கதைலாம் உனக்கு கண்டிப்பாக தெரியும். அதான் உன்னை தேடி வந்தேன். சரி, இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. நான் ட்ரில்லிங்காக ஒரு வீடியோ செய்யலான் இருக்கேன். செந்தூர் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்கிட்ட கேட்டால் தெரியும்னு வந்தேன். பேய்கதையா? ஆமாம். ஆளை விட்றா சாமி. வந்தியா லேப்பா பண்ணியா கிளம்புனியான்னு வந்துட்டு பேய் கதை எடுக்கிறேன் பிசாசு கதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்பை கலப்பிக்கிட்டு இருக்காத. சார் இப்போ அதான்டா ட்ரெண்டு. நம்ம வீடியோ எடுக்கிறோம், இங்கே உள்ள பயங்கரமான கதையை வச்சு வைரல் ஆகிறோம். வைரல் ஆக மாட்டேன்டா, விளங்காம போயிடுவோம். யார் மச்சான் அவன்? பாக்கவே பைத்தியக்கார மாதிரி இருக்கா. கண்ணு வேற ரத்த கலர்ல. சத்தியமா ஆடிட்டேன்டா. டேய், எதுவும் தெரியாமல் பேசாதடா. அவர் இன்னும் சில பேர் பைத்தியக்காரனாவோ கொஞ்சம் பேர் சித்தராவோ நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அவர் கண்ணை பற்றி கேட்டல காளியம்மாவே நேரில் பார்த்ததால தான் அவர் கண்ணு எப்படி ஆச்சுன்னு எப்போ எங்கள் அப்பா சொல்லி கேட்டுருக்கேன்டா. சித்தனா? ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. கதை நல்லா இருக்கு, நீ மேலே சொல்லு. சில வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த கோயில் முன்னாடி ஒரு கன்னி பொண்ணு அகால மரணம் அடைஞ்சிச்சான். அதோட ஆத்மா இன்னொரு பொண்ணோட உடம்புக்குள்ளே புகுது அதோட ஆசையெல்லாம் தீர்த்துக்க ஆசைப்பட்டுச்சான். அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஆத்மாவை கட்டுறாங்கன்னு தெரிஞ்சதோ அந்த குடும்பத்தையே வேரோடு அழிச்சிருச்சான். அது கேள்விப்பட்ட சித்த அதை ஒரு பொம்மையில் இறக்கி சுடுகாட்டில் இருக்கிற ஒரு மரத்தில் ஆணி வச்சு அடிச்சதாகவும் சொல்கிறாங்க. என்னது, ஆணி அடித்து கட்டினாங்களா? முப்பா சொல்கிற கதை உண்மைனா அந்த மரத்தில் உள்ள ஆணி அங்கே தான் இருக்கும். வாடா போய் பார்க்கலாம். நான் விளாடுறியா? அந்த கதையில் வந்து சித்தனோட நிலைமையை பார்த்து தானே அந்த கதை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணும்ல. சும்மா சித்தன் பேய் பிசாசுன்னு உளறிட்டு இருக்காதரா. அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி, நீ வரியோ இல்லையோ நான் போய் பார்க்க போகிறேன். டேய், உன்னோட தலைவலியாக போச்சுடா. செந்தூர் சுடுகாட்டில் தான் இந்த மரம் இருக்குதான். இது வரைக்கும் இங்கே யாருமே போனது இல்லையா. சித்தன் இப்படி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு 5 அகோரிங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். இங்கே உள்ளவங்களே யாரும் அங்கே போக மாட்டாங்க. எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல. என்ன மச்சான், எனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவேன். அதுக்கு என்னை கூட்டு போய் கொல்ல போறியாடா? நம்ம போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், வைரல் ஆகிறோம். என் உயிரை எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கான்டா. இந்த மரத்தை தான் சொன்னியா? இந்தா இதை பிடி. இது வேறையா? நான் பண்ணுறது ஒன்னோடாம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறா. ஃபுட்டேஜ் ரொம்ப முக்கியம். இருட்டா இருக்குடா, வாடா போயிடலாம். டேய் சும்மா இருடா, அதான் நான் இருக்கேன்ல. சொன்னா கேளுடா. நீ என்னடா பயத்தில் பேசுறதெல்லாம் பாட்டா பாடிக்கிட்டு இருக்க? டேய் வீடியோவை கரெக்டாக எடுத்துடுறா. டேய் அது ஏன்டா கழட்டுற? டேய் சும்மா இருடா. டேய் டேய் இன்னும் சத்தம்லாம் கேட்குதுடா. டேய் அதை ஏதாவது காட்டு பிடிச்சா இருக்கா? டேய் விடுடாத. டேய் யாரோ அழுகுற மாதிரி கேக்குதுடா. அதுவும் பழைய கேளா இருக்கும்டா. அச்சோ புடுங்கிட்டானே. இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. காய்ஸ் பாருங்க காய்ஸ், நினைச்ச மாதிரியே புடுங்கிட்டான். அடே புத்தி கெட்ட மானிடா, என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ செய்யும் இந்த காரியம் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்று உனக்கு தெரியுமா? அதை அப்படியே விட்டு இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் நடப்பது என்னால கூட தடுக்க முடியாது. அவங்க பார்வையே சரியில்லடா, போட்டுடுவாடா போயிடலாம். சாமி, இதை உன் பாதுகாப்பாக வைத்துக்கொள். இக்கணமே இங்கிருந்து நீ சென்று விடு. சரி சாமி. இனி நடக்கப் போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த தாய் ஒருத்தினால் மட்டும்தான் முடியும். பூஜைகளுக்கும் படைகளுக்கும் தயார் செய்யுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்லாம் நிற்கிறாங்க போல. ஹாய். பாப்பாங்க. ஐயோ இல்லை எங்கே போனா தெரியலையே. ஐயோ இல்லை எங்கே பேர் பண்ணி தெரியலையே. ஹலோ மா, இல்லை எங்கே போயிட்டானே தெரியலம்மா. ஐயோ என்ன சொல்றீங்க? காணோம். கோயில தேடி பார்த்தீங்களா இல்லையா? தேடி பார்த்துட்டேன், கோயில் இல்லை.